ஸோ ஹாய் ஃபேமிலி. ஸோ வணக்கம் யூடியூப் ஃபேமிலி. ஹாய் யூடியூப் ஃபேமிலி. இப்போ வணக்கம், மீண்டும் உங்கள் உண்மையை சொன்னேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி என்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னைக்கு நம்ம May 1 ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அபிஷன் ஜீவந்த் டைரக்ட் பண்ண, சசிகுமார், சிம்ரன், அதுக்கப்புறம் மித்துன், முல்லின்ற கேரக்டரில் நடித்த அந்த குட்டி பையன், அப்புறம் இளங்கோ குமரவேல், எம்எஸ் பாஸ்கர், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. கதையோட பிளாட் வச்சு பார்த்தோன்னா அந்த படம் வந்துட்டு இலங்கையிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்துட்டு அங்கே உள்ள ஒரு விலை உயர்வுன்ற காரணத்தினால ஸோ இந்த ஊருக்கு சென்னைக்கு திருட்டுத்தனமாக போட்டில் வராங்க. ஸோ அந்த போட்டில் வந்துட்டு இங்கே நடக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்ன, இங்கே மீட் பண்ணுற பீப்புள்ஸ் யார், அதில் என்னென்ன வரும்போது என்ன ப்ராப்ளம் ஆச்சு, ஸோ அதுலேருந்தெல்லாம் தப்பிச்சாங்களான்ற ஒரு நல்ல கதையை எடுத்திருக்காரு அபிஷன் ஜீவந்த். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த கதை வயசே வந்துட்டு ஒரு செட் பண்ண அந்த மீட்டராக இருக்கட்டும், நம்மளை ஸ்டார்டிங்லேருந்து அந்த கொண்டு போகிற ஒரு காம்னஸ்லேருந்து சின்ன சின்ன ஸ்மைல்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு படத்தில் வந்துட்டு எல்லா கேரக்டருமே ஸோ அவர் இப்போ டிசைன் பண்ண கேரக்டர் வந்துட்டு அதுக்கேற்ற முகங்களை தேடிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பொதுவாகவே அந்த படத்துக்கு தேவையான முகங்கள் இருந்தால் தான் அந்த எமோஷனை நமக்கு ஷேர் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் வந்துட்டு டேரக்டருக்கு ரொம்பவே வரமாக அமைஞ்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே எம்எஸ் பாஸ்கராக இருக்கட்டும், அந்த பாட்டி தாத்தாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ அந்த போலீஸ் கேரக்டரில் உள்ளவர், அவர் நார்மலாகவே இந்த மாதிரி ஃபிலிமில் அவரோட ரோல்ன்றது கரெக்டாகவே அமைஞ்சிட்ருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். அவர் பேர் கூட ரமேஷ். ஸோ அந்த ரமேஷெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கதை வந்துட்டு சூஸிங் வந்துட்டு இப்போதைக்கு இந்த ஹோல்சம் ஃபிலிம்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணுற கேரக்டர் எல்லாமே ஆசமாக இருக்குது. ஸோ இந்த படத்தையே வந்துட்டு நம்ம ஹோல்சமாக எடுத்துக்கிட்டோம்னாலே இது நமக்குலாம் ஒரு சின்ன டெசர்ட் வந்துட்டு அந்த டேரக்டர் நமக்கு வந்துட்டு கொடுத்தா மாதிரி. ஸோ அந்த டேரக்டர் வந்துட்டு ஒரு சின்ன டெசர்ட் கொடுத்துருக்காரு. அந்த டெசர்ட்டை எப்படி உருவாக்கிறாருன்னா அவரோட கதையை கேட்க வச்சுக்கிட்டு சின்ன சின்ன அதில் உள்ள க்யூட் மூமெண்ட்ஸ், இந்த ஃபேமிலியில் என்னென்ன நடக்கும், இப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த படத்தை பார்க்கும்போது என் வீட்டில் நடக்கிறத ரிலேட் பண்ணிக்க முடியும். அது போல தான் அந்த தேட்டரில் உட்காந்த எல்லாருக்குமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி அங்கங்கே எல்லா சீனுமே வந்துட்டு எல்லாரோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்துட்டு இதில் வந்துட்டு டாப்பிங்ஸ்னு வச்சுப்போம். ஸோ சீன் ரால்டன் வந்துட்டு இதில் பட்டையை கலப்புவார், பிச்சு நொறுக்கிட்டாரு. இந்த படத்தோட காமெடி போர்ஷன்றது பார்த்தனாலே அவங்க மொத்த படமுமே அப்படியே காமெடி ஃபிலிம்னு கண்டிப்பாக காட்டவே இல்லை. எல்லாமே அப்படியே காமெடி, நம்ம அப்படியே சிரிச்சு விழுறாம இல்லை. பட் ஆனால் அவங்க காமெடிக்காக எழுதின அந்த ஸ்பேஸ், அந்த இடம் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ படத்தில் அந்த காமெடிக்கு அவங்க ஒர்க் பண்ண இடத்துல எல்லாத்துலேயுமே தேட்டரில் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அந்த விதத்துலேயும் டைரக்டருக்கு ஒரு பாயிண்ட் ஆடட். ஸோ காமெடி வைஸில் அதுக்கப்புறம் அந்த மெயினாக சொல்லணுன்னா அந்த படத்தோட ரிமார்க் காமெடின்றது அந்த சர்ச் சீன், அந்த ரொம்ப எமோஷனலாக போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலையும் அந்த கேரக்டர் என்ன எவால்வ் ஆகுமோ, அது எப்படி தாட் யோசிக்குமோன்றது அந்த யோசித்தது இப்போ எடுக்கிற மேக்கிங் வந்துட்டு அந்த பெரியவங்களுக்கு. இப்போ சசிகுமார் ஒரு டைரக்டர் தான், அவரோட படமும் நல்லா சூப்பராக எடுக்கிறவர். ஸோ அவர் வந்துட்டு ஒரு சின்ன பையங்களை ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் பண்ண முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த கிரெடிட்ஸை வந்துட்டு அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா இவங்க கூட ஒர்க் பண்ண எனக்கு ஈஸியாகவும் இருக்குது, அண்ட் தென் வந்துட்டு ரொம்ப ஃபன்ஃபில்டாக தான் இருக்குது, அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறது இருக்குல்ல. அப்போது அந்த மேக்கிங்காக அப்போ தாட் ஆஃப் மேக்கிங் எப்படி இருந்திருக்கும்னு அவங்க ஒரு கேல்குலேட் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த வயசில் அவனுக்கு அதை ஏற்றுக்கிட்டு இப்போது சசிகுமார் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ண அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்துட்டு அதுக்கான அந்த கேரக்டர் சூஸ் பண்ணி அதுக்கான அந்த ஆர்க்கை கொண்டு போய் நிறுத்தின அபிஷன் ஜீவந்த். ஏன்னா வந்துட்டு நான் ஏன் திரும்பி திரும்பி அந்த டேரக்டர் நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் அவன் இடத்துல இருந்து இவ்வளோ பெரிய வேலை, இப்போ இந்த சேரை வந்துட்டு சினிமாவில் ஒரு ஆக்டரை வச்சு இப்படி நவுத்துறது கஷ்டம்னும் பொழுது இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸை வச்சு அவங்க மூலயமா ஒரு 2.5 hours படம் எடுக்க முடியுது அப்படின்றது வந்துட்டு அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. அவனை மீறி அங்கே எதுவும் மாற போகிறது கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது அவன் தாட் ஆஃப் சென்ஸ் எப்படி யோசிச்சிருக்கான் அதை நம்ம பாராட்டி தானே ஆகணும். இப்போ அந்த செகண்ட் கேரக்டர் வந்துட்டு
இவ்வளோ காமெடியாக இருக்குன்னா அதுக்கு ரீசன் என்ன? அது அங்கே ஹீரோ மெட்டீரியல்ன்றதுக்கு வேலை இல்லை. ஸோ அவங்க அந்தந்த ஒரு மாற்றத்தை அவங்களே தேடிக்கும் போது அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தின ஒரு கதை எழுதியிருக்கும் போது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க படம். சூப்பர். ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னா, நமக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனர், நம்மளை வந்துட்டு ஒரு ஹோல்சம்லேயே வச்சுருந்த மாதிரி. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன்னு நம்ம சொல்லணும்னா, எ ஃபைன் டெசர்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி, தட்ஸ் இட். தாராளமாக போய் தேட்டரில் ரன் ஆகும்போதே ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம். ஸோ இதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலி. உண்மையாக சொல்கிறேன்.